வணக்கம் மக்களே. வணக்கம். அம்மா வந்து சமைக்க வந்துட்டேன். சமைச்சிருவோம். ஆமாம், இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். ஆமாம், என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்றத இனிமேல் வீடியோவில் போய் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க. வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன சமைக்கிறோன்றத பார்த்துருவோம் இன்னைக்கு. ஓகே. இன்னைக்கு வந்து மீன் குழம்பு. நம்ம 1000 வாட்டி மீன் குழம்பு வச்சாலும் சலிக்கவே சலிக்காது. பார்க்குறவங்களுக்கும் சலிக்காது. அம்மா மீன் குழம்பே நீங்க வச்சு காட்டலன்றுவாங்க நிறைய பேர். ஒரு சிலர் எங்களுக்கு எங்க நிறைய பேர்ன்றீங்க. எங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். எங்க சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் பேர் தான் எங்க சொந்தம். நீங்க நிறைய பேர் ஆகிறதுக்கு நீங்க தான் வழி செய்யணும். ஆகுங்க, நிறைய பேர் எல்லாரும் வந்து மீன் குழம்பு பார்க்கலாம். இது ஃபுல்லா வந்து குழம்பு வைக்கிறதுக்கா? ஆமா, குழம்பு வைக்க தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன புதுசா இருக்கு மீன்? அதான் என்னது, இது பாறை இதோட சேர்ந்ததா. இதுவும் எனக்கு பேர் தெரில, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க. இதெல்லாம் தெரியும். இது ஊடா, 2 ஊடா, அதான் சொன்னல, 2 ஊடா ஜோடி ஜோடியா இருக்காங்க. 2 நகரை, 2 சீலா எல்லாம் இருக்காங்களா? அவ்வளோ, ஒரே ஒரு சங்கரா. இது குழம்புக்கு. இது வந்து வறுக்கலாம். இந்த மீனை பெருசாக வறுத்து சாப்பிட்றலாம். நல்லா கீரல் போட்டு மசாலா போட்டு வறுத்து சாப்பிட்றலாம். மெயின் இன்னொரு மெயின் ஐட்டம் இங்க நண்டு. அவங்க எங்க ஒளிஞ்சிருக்காங்க, அவங்கள போய் எடுத்துட்டு வாங்க. நண்டு எங்க வச்சிருக்கேன், க்ளீன் பண்ணிட்டேன்ல, அதனால அங்கே உள்ள வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு ரெடி பண்ணிட்டேன். மீன் குழம்புக்கு வெங்காயம் நல்லா போட்டு வதங்கிடுச்சு. நான் இப்போ தக்காளி ஊற்றிடுறேன், அரைச்சி ஊற்றுறேன். அரைக்குறையாக அரைச்சிருக்கேன், அதுவும் நல்லது தான். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கருவேப்பிலை போட்டேன், வெந்தயம் போட்டுட்டேன், வெங்காயம் போட்டேன், தக்காளியும் ஊற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம வந்து மசாலா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஓகே. வந்துட்டாங்க. அடுத்த மெயின் ஐட்டம் வந்துட்டாங்க. நண்டு, குட்டி குட்டி நண்டுல வாய்க்கு 2 வாய், இந்த சைடு ஒரு கடி, அந்த சைடு ஒரு கடி, அவ்வளோதான். கடிச்சு மென்று துப்பிட வேண்டியதுதான் எல்லாத்தையும். சூப்பராக ஒரு வாய். ஆனால் இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளியெல்லாம் இதுதான் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வீட்டு பெரியவங்கலாம் பெரிய நண்டுல வந்து சதையாக சாப்பிட்டு நல்லா கறி மாதிரி சாப்பிடலாம். அப்போ உங்களை ஏமாத்திருக்காங்க. அப்படியா? பெரிய நண்டு வாங்காம சின்ன சின்ன நண்டு வாங்கி இந்த மாதிரி சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஆமா, அப்பெல்லாம் வாங்க முடியாதுதான், கஷ்டம் இல்லை. அதனால சின்ன நண்டுல தான் ஹெல்த் நிறைய இருக்குன்னு எங்களை சொல்லிட்டாங்க. அப்படிதான் நாங்களும் சொல்லுவோம். இப்போ நாங்கள் வாங்குவோம், அப்புறமா வாங்கி தரோம். உங்களுக்கு வரல, சரி. இப்போ எல்லாம் வாங்கிக்கிறது தானே. எங்க நீங்க உங்களெல்லாம் ஏமாற்ற முடியுமா? நீங்களாம் யாரு, எப்பேற்பட்ட ஆளுங்க? எங்க அம்மா இன்னைக்கு வந்து பச்சை மிளகா முன்னாடியே போடுறாங்க. அவ்வளவுதான் போட்டுருவோம். எப்ப பாரு மறந்து போயிடுவாங்க, கடைசியா தான் போடுவாங்க. இப்போ இன்னைக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்டே போட்டுட்டாங்க. வெரி குட். மாங்காய் போட போறீங்களா? அங்க மாங்காய். மாங்காய் போட போறேன். மாங்காய் போட்டு மீன் குழம்பு சரியா? மசாலா சேர்த்துடலாம். மிளகாத்தூள் போட்டுக்கிறேம்மா. இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் இது. இதில் நான் ஒரு 3-4 ஸ்பூன் போடுறேன். குழம்பு வேணும்ல, மீன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதனால குழம்பு நல்லா திக்காக வைக்கணும்னா இப்போ மிளகாத்தூள் வேணும். வெறும் மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும், ரொம்ப காரம் ஆயிடும், உனக்குலாம் செட் ஆகாது. கலந்து விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நமக்கு. அது வரைக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயிலே இருக்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அதோட மறந்துடுவேன் அம்மா. 1 ஸ்பூன், கொஞ்சம் 1/4 ஸ்பூனு. புளி ஊற்றுறோம்ல, புளிப்பு இருக்குதுல்ல, அதனால இந்த குழம்புக்கு இந்த மாதிரி உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். பயப்பட தேவையில்லை, உப்புலாம் கறிக்காது. அம்மா புளி கரைச்சி ஊற்றிட்டேன். ஒரு லெமன் சைஸ், இவ்வளோ பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ஊற்றிட்டேன். இன்னும் என்ன எவ்வளோ தண்ணி தேவையோ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இப்போ ஊற்றுறேன். மீன் குழம்புக்கு அவ்வளோ சிம்பிள்ல. மீன் குழம்பு ஈஸி, அவ்வளோதான். இது கொதிச்சோன்னு மீனை போடணும். மீன் கொதிச்சோன்னு வெந்தோன்னு ஆஃப் பண்ணிடணும். ஆமாம், இதையே வந்து அரைச்சி கூட ஊற்றலாம் நம்ம. இதே வெங்காயம், இதே தக்காளி எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றினா அது வேற மாதிரி. அதே மாதிரி டேஸ்ட் தான் வரும். புதுசா இருக்கு, வேற மாதிரிலாம் வராது, அதே டேஸ்ட்ல வரும். அரைச்சும் ஊற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் செய்யறாங்களே. என்னென்னமோ வந்து பண்றாங்க. நமக்கு தெரிஞ்சதை தான் நம்ம செய்வோம்.
இதுதான் எங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு. ஆமாம், நல்லா 2 பிளேட் சோறு சாப்பிட்லாம். நான் சாப்பிட மாட்டேன், வலிச்சிரும். சோஃபிக்கு மீன் குழம்பு பிடிக்கும், ஒரு நேரம் பிடிக்கும், ஒரு நேரம் சாப்பிடுவேன். தம்பி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்க, எல்லாரும் ஒன்றா ரவுண்டாக உட்காந்துருக்கும் போது அப்போ இறங்கும், அப்போ சாப்பிட தோணும். சம்டைம்ஸ் வந்து உட்காந்து சாப்பிட்ருவேன் எல்லாரு கூடயும் சேர்ந்து. மூடியை போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு மாங்காயை கட் பண்ணி அதை 2 பீஸ் போட்டுக்கலாம். சரி, இது நான் வந்து கீரல் போட்டுக்கிறேன். போடுங்க. வறுக்கிறதுக்கு இந்த மீன்லாம் வறுத்தா சூப்பராக இருக்கும். குழம்புல விட சதையாக சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புல போடுறத விடல, இது வந்து இந்த தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்கல்ல, பாறை மீன், அதோட சேர்ந்தது தான் இது. கை பார்த்து தாய். குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு 3 பீஸ் மாங்காய் போட்டுடலாம். முதல்ல மாங்காய் வேகட்டும். மீனுக்கு மசாலா சேர்த்துடலாம். குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துட்றேன். லெமன் கொஞ்சம் புளிஞ்சிடலாம் அப்படியே. சரி, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, மாங்காயும் வெந்திருக்கோம். நம்ம மீன் போட்டுக்கலாம். ஒவ்வொரு மீனாக உள்ளே இறக்கிடலாமா? முதல்ல இறக்கலாமா? நான் சொல்லுவேன் போடுங்க, நான் சொல்லுவேன் அம்மா மொத்தமாக போடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சோப்பி சொன்னதை இப்போ செய்கிறேன். ஆனாலும் என் கை சுற்றுப்புறம்ல மொத்தமாக போட்டால் துப்புன்னு விழுவோம். அது வேறு இருக்குல்ல. மீனுக்கு மசாலா தடவிடலாம். தடவிக்கிட்டே இருக்கிறேன். இந்த மாதிரி தனியாக மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லாயிருக்கும். அம்மாவுக்கு ஈஸியாக இருக்குமா. அவ்வளோதான், மீன் வந்து மசாலா போட்டு என்னது கஸ்தூரி மெத்திலாம் தூவி வச்சுருக்காங்க அம்மா ஸ்பெஷலாக. நம்ம இது நண்டு கிரேவிக்கு மசாலா ஒன்று அரைச்சிடலாம். இதெல்லாம் இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதோட ஒரு தக்காளியும் கட் பண்ணி போட்டுடுறேன். இதை அப்படியே நான் அரைச்சிட்டு வந்துடுறேம்மா. என்ன காஞ்சிச்சு, நான் மீன் போட போகிறேன். போடுங்க. ரெண்டு தான் அவங்க போட முடியும், திருப்ப முடியாது. இந்த மீன் நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். தனியாகவே ஒரு மீன் இருக்குது, நல்லா சதையாக சூப்பராக இருக்கும். வறுத்த மீன் சாப்பிட மட்டும்தான் ரெடியாக இருக்கும் சோப்பு. அப்படியே வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி அதையும் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாயை 2ஆ கீறி போடுறாம்மா. சேர்த்திடலாமா? பார்த்துமா, ஏற்கனவே கையில் அங்கங்கே சூடு வாங்கி எடுத்து ஒட்டிக்கிட்டு போகிறாங்க. தக்காளி வந்து நண்டு கிரேவிக்கு வந்து ரொம்ப போடக்கூடாது, புளிப்பாயிரும், புளிக்கக்கூடாது. கிரேவியில் குழம்புனா கொஞ்சம் தக்காளி கூட போட்டு குழம்பு வைக்கலாம். இப்போ நம்ம கிரேவி தானே பண்ண போகிறோம், அதனால் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் நம்மளுடைய இந்த நண்டுக்கு. மசாலா சேர்த்துடலாம். அப்படியே குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இறக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு இறக்கும்போது கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இறக்கணும்னா அது ஒரு நல்லாயிருக்கும். அப்படியே மீன் எடுத்துடலாம். வலிக்கிட்டு வருது. ஆமாம், இந்த கடாயில் அப்படி தான் எடுக்க வருது, வலிக்கிக்கிட்டு. அவ்வளோதான், நண்டு அப்படியே சேர்த்துருவோமா? தவக்குன்னு விழுந்துருச்சுல. அவ்வளோதான், எல்லாத்தையும் அப்படியே நல்லா கிளறி மசாலாலாம் எல்லாத்துலேயும் போகிற மாதிரி சாறுற மாதிரி சார்ந்துடும். அதெல்லாம் அப்படியே சார்ந்துடும். வந்துடுச்சா? இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு விட்டுட்டோம்னாலே மசாலா உள்ளே போயிடும் எல்லாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் இப்படி நம்ம நல்லா இதை வதக்கி விடணும். எண்ணெய் இதுலேயுமே எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த நண்டு போட்ட பிறகு சிக்கன் எப்படி செய்வோம் அப்படியே கிளறி இந்த தண்ணி விடுற அளவுக்கு அதே மாதிரி தான் இதுவும். மீன் குழம்ப முடித்து அம்மா இறக்கி வச்சுட்டேன். இந்த கரண்டியில் எல்லா மீனையும் பார்த்துருவோமா? அப்படியே இருக்குது.
நல்லா இருக்குல்ல? அவ்வளோதான் எல்லாம். மாங்காய் இந்த சைடு இருக்குது, மீன் அடியில் இருக்குது, இந்த கரண்டியில் எடுக்க முடியாது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கிடலாம், லைட்டாக ஊற்றிக்கிடலாம். நம்ம இது தானே பெரட்டல் மாதிரி தானே பண்ணுறோம், வேகணுமே, நண்டு வேகணும்ல, அதுக்கு கொஞ்சம் தண்ணி. 10 நிமிஷம் வேகட்டும், ஆஃப் பண்ணிக்கிடலாம். நண்டு கிரேவி முடிஞ்சிருச்சு. அம்மா ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா தூவிக்கிடலாம். சூப்பரான மீன் குழம்புலாம் வச்சு தட்டு நிறைய நிரப்பி வச்சாச்சு. மீன் மாங்காய் போட்டு நண்டு, மீன் வறுவல், மீன் குழம்பு, இந்த தட்டு மீன், இதுக்கு பேர் தட்டு மீன். அந்த தட்டு மாதிரி இந்த மீனை வாங்கிமாவா மீன் வச்சாச்சு. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட். அப்புறமா நீங்களும் இது மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? ஓகே, பாய் பாய்.